நம்ம பார்த்தசாரதி சார் நிறைய எளிய மக்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உதவி செஞ்சுட்டு வராருன்னு நம்ம சேலம் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எதை வேணும்னா தேவைப்பட்டா கேளுங்கம்மா, உங்களுக்கு கொண்டு வந்து செய்யறேன். நாங்க அவருடைய வீடியோ பார்த்து நான் கால் பண்ணேன். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு குறுகிய நாட்குள்ள என் வீடு தேடி அவரு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. பார்த்தசாரதி சார் நான் கடவுளுக்கு அப்புறம் உங்களை நேரில் பார்த்துருக்கேன். இதை கேள்விப்பட்ட தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு சங்கத்தை சேர்ந்தவங்க நம்ம சார் பார்த்தசாரதி சாரோடைய மக்கள் சேவைக்கு பாராட்டுகள் சொன்னாங்க. பாராட்டு சொன்ன மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்ச நம்ம பார்த்தசாரதி சார் ஒரு விழாவையே ஏற்பாடு செஞ்சாரு. அதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான கரம் கொடுக்கும் விழா. சேலம் மேற்குல இருக்கக்கூடிய மாரமங்கலத்துப்பட்டி சமுதாய நலக்கூடத்துல தான் இந்த விழா நடந்துச்சு. பார்த்தசாரதி சார் போன உடனே மாலை அணிவிக்கிறது, சால்வை போடுறதுன்னு சிறப்பு வரவேற்பு தான். விழாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு சங்க நிர்வாகிகளும் தன்னார்வலர்களும் அரசு அதிகாரிகளும் பார்த்தசாரதி சார் கூட ஸ்டேஜில் உட்கார்ந்து சாருடைய சேவையை பாராட்டி ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. சகோதரர் பார்த்தசாரதி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. சாரை பொறுத்த வரைக்கும் அந்த உதவியை உள்ளார்ந்து செய்யறாரு. அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி சரியான நேரத்துக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. விழால தேசிய அளவுல மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள்ல பல பதக்கங்களை வின் பண்ண 2 பிளேயர்ஸை நம்ம பார்த்தசாரதி சார் விழாவிலேயே கௌரவிச்சாரு. என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் விளாடணும். பட் சர்வதேச அளவில் விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளும் அதுக்குண்டான போக்குவரத்து செலவுகள் தங்குமிட செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து இந்த சர்வதேச போட்டிகளில் கலந்துக்கிட்டால் தான் ஒலிம்பிக்கில் போக முடியும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இதில் பணம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த கஷ்டத்தை நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தசாரதி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 1 மாதத்துக்கு உண்டான மளிகை சாமான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் பெரிய உதவி தான். 1 மாதம் மளிகை சாமான்னு எல்லாருக்குமே சின்ன விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே பெரிய விஷயந்தான். ஸோ என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து கேட்கும் போதோ பண்ணும் போதோ உதவிகள் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் இந்த இன்டர்வியூ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். அந்த மாற்றுத்திறனாளி வீரர்களும் இதான் சார் நாங்கள் நேஷனல் லெவலில் வின் பண்ண மெடல்ஸ்னு உங்கள் கையால் எங்களுக்கு போட்டு விடுங்க சார்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விழால மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களுக்கான விடியல் என்ற அமைப்பை தொடங்கி அதுக்கான லோகோவையும் நம்ம பார்த்தசாரதி சார் தன்னார்வலர்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்களோட சேர்ந்து வெளியிட்டாரு. சிறப்பாக சேலம் மாவட்டத்திலே சமூக சேவை செய்து வரும் மரியாதைக்குரிய பார்த்தசாரதி அவர்கள் தொடர்ந்து மாற்றுத்திறனாளியின் நலனில் அதிக அக்கறை செலுத்தி வருகிறார். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த விடியல் நிகழ்ச்சி மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக பல்வேறு வகையிலே அவருடைய சமுதாய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்காகவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் பார்த்தசாரதி அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம பார்த்தசாரதி சார் நேரில் பார்த்து பாராட்ட வந்த அத்தனை மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளையும் வெறும் கையோட அனுப்பிச்சிருவாரா என்ன? அரிசியோட சேர்த்து 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு பைய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு நம்ம சார் கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் 2 கை இல்லாதவன். அப்பா வந்து பக்கவாதத்தால் ஒரு கை கால் பாதிக்கப்பட்டவர், அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து 3 பேருமே வறுமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு 1 மாதத்துக்கான இந்த பொருள் கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்கள் அப்பா வந்து படுத்த படிக்க தான் இருக்கார். ஒரு சின்ன ஒரு கட்டில் கடையை வச்சுட்டு அது ஸ்கூலுக்கு முன்னாடி அதை வச்சு இந்த 2 பேர்த்தையும் நான் பார்த்துக்கணும். 2 கை இல்லாத நான் வந்து அப்பாவையும் நான் தான் பார்த்துக்கணும், அம்மாவையும் நான் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 மாற்றுத்திறனாளிகளை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றது இவங்களுக்கும் பார்த்தசாரதி சாரால் இவங்களுக்கும் 1 மாதத்துக்கான உதவி கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவங்க எங்க உட்காந்துருந்தாங்களோ அவங்க இடத்துக்கே நம்ம பார்த்தசாரதி சார் ஓடி ஓடி போய் தன்னோட கையாலேயே அந்த பரிசு பைய கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. நம்ம பார்த்தசாரதி சாருடைய இந்த ஒரு செயல் ரொம்ப எளிமையா பழகிறது மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் பார்க்குறதுங்க. அதனால் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அவர் இன்னும் மேலும் மேலும் நிறைய உதவி பண்ணணுங்க. எல்லாத்துக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியமாக பண்ணணுங்க. ஏழை எளிய மக்களுங்களுக்கும் பண்ணணுங்க. சார், நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம்.
உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சேலத்திலேயே நாங்கள் பார்த்ததில்லைன்னு அவங்க வாயால் சொன்னதை கேட்டு நம்ம பார்த்தசாரதி சார் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு.